வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டே 4. இன்னைக்கு எந்திரிக்கவே மனசு இல்லை, ஏன்னா கிளைமேட்டே நம்மளுக்கு சதி பண்ணுச்சு. திரும்ப தூங்குடான்னு சொல்லிச்சு, தூங்கிட்டேன். அப்புறம் ஹோட்டலில் வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா பிரியாணி மணக்க மணக்க வச்சுருக்காங்க. ஐயா என்ன பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்மளுக்கு டயட் முக்கியம் இல்லை. டயட் முடிச்சுட்டு திரும்ப ஜிம்முக்கு ஈவினிங் வந்தாச்சு. இன்னைக்கு என்னன்னு தெரில, லிஃப்ட் பண்ணவே மனசு இல்லை. வாழ்க்கையே ஒரே சோகம் மாதிரி தெரியுது. அது இந்த கார்போஹைட்ரேட்டில் இருக்கிறனால தெரியல, ஆனால் கன்சிஸ்டன்சி முக்கியம் தானே. ஸோ வந்துட்டேன். புஷ் டே இன்னைக்கு. டிஷன் இதுதான். அப்புறம் ஒரு சின்ன ஃப்ரீ அட்வைஸ் கேளுங்க. வாழ்க்கையோட அடி லவ் ஃபெயிலியர்னா அதுக்கு பக்கா எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்டு தான். அவனோட ஸ்பீச்சை கேளுங்க, செம்ம காமெடியாக இருக்கும். ஆனால் அதுதான் ரியாலிட்டி மாதிரி அவன் சொன்னான். பட் அது உண்மை கிடையாது, ஒருத்தங்களுக்கும் மாறலாம். அடிங்க, ஆனா லவ் மட்டும் பண்ணாதீங்க. எல்லா பொண்ணுங்களையும் நம்பாதீங்க. பொண்ணுங்கனாலே ஏமாத்துற கேஸ் தான். நீங்க வந்து எல்லா கெட்டப்படும் இருக்கலாம், எல்லா கெட்டப்படும் நீங்க தம்மு சரக்கு எல்லா பழக்கமும் வச்சுக்கோங்க. ஆனா பொண்ணுங்க நம்பி எந்த ஒரு லவ் காதல் பண்ணாதீங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து அவனுக்கு அவங்க அவளை, எனக்கு எங்க அவளை. வணக்கம். நான் வான்குட்டி மாதிரி துள்ளிக்கிட்டு அலைஞ்சேன். பாய்.